ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்டைல் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக செய்ய போகிற ரெசிபி செட்டிநாடு ஸ்பெஷல் பால் கொழுக்கட்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த பால் கொழுக்கட்டை செய்கிறது ரொம்ப ஈஸி, அதே சமயம் ரொம்ப டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி. பால் கொழுக்கட்டை அப்படின்னாலவே எல்லாருக்குமே ஒரு சின்ன பயம் இருக்கும், அந்த கொழுக்கட்டை வந்து பாலில் கரைஞ்சிடும். பட் இந்த வீடியோவை பார்த்துட்டு செய்யுங்க, கொழுக்கட்டை பாலில் கொஞ்சம் கூட கரையாமல் நல்ல குண்டு குண்டாக முழுசாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் மை ஸ்டைல் குக்கிங்காக சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுறீங்க. நீங்கள் எந்த அளவுக்கு வீடியோஸ்க்கெலாம் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட்டான அண்ட் பர்ஃபெக்டான ரெசிபிஸ்லாம் அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுறீங்க. வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். பால் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அரிசி மாவை வேக வைக்கணும். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுட்டு அதில் 1 கப் அளவுக்கு தண்ணி, 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா 1/2 கப் அளவுக்கு தண்ணியை கூட சேர்த்துக்கலாம். காய்ச்சின பால் காய்ச்சாத பால் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அண்டு கொழுக்கட்டைக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக 1/4 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க, 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது இது எல்லாமே நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இந்த பால் சூடாகி பொங்கி வரணும், அது வரைக்கும் இந்த பாலை வந்து சூடு பண்ணுங்க. இப்போ பாருங்கள், பால் வந்து சூடாகி நல்லா பொங்கி வருதில்ல. இப்போ பாலை வந்து ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். பச்சரிசி மாவு வீட்டிலே எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்ற ரெசிபி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் தர, செக் பண்ணி பாருங்கள். அரிசி மாவு பால் கூட சேர்த்ததுமே ஸ்டவ்வை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. அரிசி மாவும் பாலும் ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மாவு வந்து மிக்ஸ் பண்ணி விடும்போது பால் வந்து பத்தாத போல் இருக்கும், ஆனால் நம்ம எடுத்துக்கிற தண்ணி அண்ட் பாலோடைய அளவு கரெக்டாக இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா பால் அண்ட் தண்ணிலாம் சேர்க்காம மாவை அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. கண்டினியூஸாக மாவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா மாவு வெந்து இந்த அளவுக்கு கெட்டியாகி வரும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மாவு வெந்திருக்கான்றதை செக் பண்ணிக்கலாம். கையை தண்ணியில் நனைச்சிட்டு மாவை கையில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மாவு கையில் ஒட்டாமல் வரணும். அதே மாதிரி மாவை எந்த ஷேப்புக்கு பிடிச்சாலுமே அந்த ஷேப்புக்கு பிடிக்க வரணும். அண்டு மாவு வந்து இந்த மாதிரி தட்டியான ஷேப்புக்கு தட்டினீங்க அப்படின்னா சைடில் விரிசல் இல்லாமல் வரணும். இப்போ மாவு பர்ஃபெக்டாக வெந்திருக்கு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போது இந்த மாவு வந்து மூடிட்டு மாவுடைய சூடு கொஞ்சம் வெதுவெதுப்பான சூட்டுக்கு வர வரைக்கும் அப்படியே வச்சிடலாம். பால் கொழுக்கட்டையில் சேர்க்கறதுக்காக திக்கான தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1/2 கப் அளவுக்கு கட் பண்ண தேங்காய் பீசஸாக ஒரு மிக்ஸி கப்பில் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பின்னாடி இருக்க தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தேங்காய் பால் நல்லா ஒயிட்டாக கிடைக்கும். இது கூட 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸி கப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காவை அரைக்கும் போது இன்னும் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. அடுத்து இதில் இருக்க தேங்காய் பாலை வடிகட்டுறதுக்காக ஒரு பவுலில் டீ வடிகட்டியை வச்சுட்டு அந்த டீ வடிகட்டியில் நம்ம அரைச்ச தேங்காவை சேர்த்துட்டு இந்த மாதிரி ஸ்பூனால் நல்லா அழுத்தி விட்டீங்க அப்படின்னா அந்த தேங்காவில் இருக்கிற தேங்காய் பால் எல்லாமே ஃபில்டர் ஆகிடும். இதே போல் அரைச்ச தேங்காவில் இருந்து தேங்காய் பாலை மட்டும் ஃபில்டர் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்கள், நல்லா திக்கான தேங்காய் பால் கிடச்சிருக்கு. இப்போ இதை வந்து கப்பில் மெஷர் பண்ணிக்கலாம். கரெக்டாக 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் கிடச்சிருக்கு. அடுத்து நம்ம வேக வச்ச அரிசி மாவு இருக்குல்ல, அதோடைய சூடு கொஞ்சம் வெதுவெதுப்பான சூட்டுக்கு ஆறி வந்திருக்கு. இப்போ இந்த மாவை பசந்து வர்றதுக்காக கையில் நெய் அப்படின்னா எண்ணெய் ஏதாவது ஒன்று அப்ளை பண்ணிவிட்டு வீடியோவில் காமிக்கிற போல் மாவை நல்லா அழுத்தி விட்டு பசஞ்சிட்டு மாவை இந்த மாதிரி ஒன்று தட்டிக்கோங்க. இதை போல் மாவு ஒன்று தட்டினதுக்கு அப்புறமா நீங்கள் கையில் தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் மாவு. இப்போ பசங்க இந்த மாவுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து உருண்டை ஷேப்பில் ஒட்டிக்கலாம். கொஞ்சமாக மாவு எடுத்து 2 கைக்கு நடுவில் இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா உருண்டை ஷேப்பில் மாவு கிடச்சிடுங்க. அவ்வளோதான். இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா மாவுலையுமே இதே மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து உருண்டை ஷேப்பில் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பால் கொழுக்கட்டை உங்களுக்கு எந்த அளவுக்கு பெருசாக வேணுமோ இல்லை சின்னதாக வேணுமோ அந்த அளவுக்கு தகுந்த போல் நீங்கள் வந்து உருண்டைகளை சின்னதாகவோ பெருசாகவோ வந்து ஊட்டிக்கலாங்க. அடுத்து இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு சிலிண்டிக்கல் ஷேப்பில் கூட மாவு வந்து ஊட்டிக்கலாம். எனக்கு பால் கொழுக்கட்டை குண்டாக இருந்தால் தான் பிடிக்கும், அதனால் உருண்டை ஷேப்லேயே நான் ஊட்டிக்கிட்டேன். மாவு எல்லாத்தையுமே உருண்டை ஷேப்பில் ஊட்டினதுக்கு அப்புறமா நான் காமிக்கிறேன் பாருங்கள். 1 கப் அரிசி மாவுக்கு இத்தனை மாவு உருண்டைகள் கிடச்சிருக்கு. அடுத்து ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம அரிசி மாவை மெஷர் பண்ணோம்ல அதே கப்பால் அடுத்து 1 கப் அளவுக்கு கெட்டியான பால் சேர்த்துக்கோங்க. நான் வந்து காய்ச்சின பால் ஆட் பண்ணியிருக்கேன். காய்ச்சின பால் காய்ச்சத பால் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த பால் சூடாகி இந்த மாதிரி பொங்கி வரும். பால் இந்த மாதிரி பொங்கி வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் மாற்றிட்டு பாலை ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இந்த பால் வந்து பொங்கி வந்தால் மட்டும் போதும், இது வந்து திக்காகணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. அடுத்து இந்த பால் கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு உருண்டைகளை ஒன்று சேர்த்துக்கலாம். மாவு உருண்டைகளில் பால் சேர்க்கும் போது பொறுமையாக சேருங்க. இன்றைக்கி நான் வீட்டில் ரெடி பண்ண பச்சரிசி மாவில் தான் பால் கொழுக்கட்டை செஞ்சுருக்கேன். வீட்டில் ரெடி பண்ண பச்சரிசி மாவு அப்படின்னா கடையில் வாங்கின பச்சரிசி மாவு எதுலையாக இருந்தாலும் நீங்கள் இதே மெத்தட்லேயே பால் கொழுக்கட்டை செஞ்சு பாருங்கள். கொழுக்கட்டை பாலில் கரையாமல் செம்ம சாஃப்டாக நல்ல குண்டாக இருக்கும்.
ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய வெரைட்டியான பால் கொழுக்கட்டை ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எல்லா விதமான பூரண கொழுக்கட்டையுமே ஒரே வீடியோவில் எப்படி செய்யறதுன்னு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்க் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். மாவு உருண்டைகளை பாலில் சேர்த்ததுக்கு அப்புறமா கரண்டியால் லைட்டாக ஒரு டைம் மிக்ஸ் பண்ணுறேங்க. அடுத்து ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாவு உருண்டைகளை பாலில் அப்படியே வேக வச்சுக்கலாம். நம்ம ரெடி பண்ண மாவு உருண்டைகளில் ரெண்டு மாவு உருண்டைகளை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதை நம்ம தண்ணியில் கரைச்சிட்டு பால் கொழுக்கட்டையில் சேர்க்க போகிறோம். அப்போ பால் கொழுக்கட்டை நல்லா திக்காகும். அதுக்கு ஒரு பவுலில் நம்ம ரெடி பண்ண மாவு உருண்டைகளை சேர்த்துட்டு இதில் 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து இந்த மாவு உருண்டைகளை இந்த மாதிரி கையால் பசைஞ்சு விட்டு தண்ணியில் கரைச்சிக்கலாம். மாவு உருண்டைகளை கரைச்சி விட்டதுக்கப்புறம் பாருங்கள், மாவு அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்குது. அதனால் ஒரு டீ வடிகட்டியில் கரைச்ச மாவை இந்த மாதிரி ஊற்றி ஃபில்டர் பண்ணிக்கோங்க. அந்த கட்டி கட்டியாக இருக்கிற மாவு எல்லாமே ஃபில்டர் ஆகிடும். இப்போ பாருங்கள், மாவு தண்ணி நல்லா ஸ்மூத்தாக இருக்குல்ல. இதை நம்ம அப்படியே வச்சிடலாம். அடுத்தது நம்ம வேக வச்சுருந்த பால் கொழுக்கட்டையை பார்க்கலாம். சூப்பராக நம்மளுடைய கொழுக்கட்டைகள்லாம் நல்லா வெந்துட்டுருக்கு. மாவு உருண்டைகளை தண்ணியில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் பால்லாம் சேர்க்கிறத விட பால்லையே இந்த மாவு உருண்டைகளை வேக வைக்கும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் பால் கொழுக்கட்டை வேகும்போது லைட்டாக அடிக்கடி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஏன்னா அடியில் கொழுக்கட்டைகள் பிடிக்காமல் இருக்கணும். அதனால் மாவு உருண்டைகளை பாலில் சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிங்க அப்படின்னா அந்த மாவு உருண்டைகள் எல்லாம் பாலில் சூப்பராக வெந்து வந்துடும். அதே மாதிரி பாலுமே கொஞ்சம் திக்காகி இருக்கும். இப்போது வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் லைட்டாக திக்காகி இருக்குது பால். இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த மாவு தண்ணியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. பால் கூட மாவு தண்ணியை சேர்த்து கலந்து விடும்போதே பால் நல்லா கெட்டியாக ஸ்டார்ட் ஆகும். இப்போ நம்ம சேர்த்துக்கிட்ட இந்த மாவு தண்ணி வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. ஒரு நிமிஷத்துலேருந்து ஒரு 2 நிமிஷம் வேக விட்டோம் அப்படின்னாலே போதும். அதே மாதிரி நம்மளுடைய பால் கொழுக்கட்டைகளை பாருங்கள், கொஞ்சம் கூட கரையாமல் அதே மாதிரி உடையாமல் நம்ம எப்படி சேர்த்தோமோ அதே மாதிரி நல்லா குண்டு குண்டாக முழுசாக இருக்குது. பால் கூட மாவு தண்ணியை சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே கொதிக்க விட்டுடுங்க. அதுக்கப்புறமா இதில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நம்ம அரிசி மாவை மெஷர் பண்ணோம்ல, அதே கப்பால் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை அண்ட் வாசனைக்காக ஒரு 3 ஏலக்காவை நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த சர்க்கரை கரைஞ்சி வர வரைக்கும் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுருந்தா போதும். ஒயிட் சுகருக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை, வெல்லம்லாம் கூட சேர்த்து பால் கொழுக்கட்டை செய்யலாம். வெல்லம் அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை சேர்த்து செய்கிற பால் கொழுக்கட்டை எப்படி செய்யணுன்ற ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேர்த்துக்கிட்ட சர்க்கரை பாலில் நல்லா கரைஞ்சி வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணுறீங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தேங்காய் பால் ஃபுல்லாகவே இந்த பால் கொழுக்கட்டையில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் தான் தேங்காய் பால் சேர்க்கணும். தேங்காய் பாலை சேர்த்துட்டு நம்ம குக் பண்ணோம் அப்படின்னா தேங்காய் பாலோடைய டேஸ்ட், அதோடைய ஃப்ளேவர் பால் கொழுக்கட்டையில் இருக்காது. அதனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா தேங்காய் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறீங்க. ஒரு பால் கொழுக்கட்டை கூட கரையாமல் நல்லா குண்டு குண்டாக விரிசலே இல்லாமல் முழுசாக இருக்க பாருங்கள். நம்மளுடைய டேஸ்டியான செம்ம சாஃப்டான பால் கொழுக்கட்டைகள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பால் கொழுக்கட்டையோட சூடு ஆறுனதுக்கு அப்புறம் தான் நான் சர்வ் பண்ணுறேன். அதோடைய திக்னஸ் பாருங்கள், கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கரெக்டான பக்குவம் இதுதான். இந்த வீடியோவில் சொல்லியிருக்க போலவே வரப்போகிற விநாயகர் சதுர்த்திக்கு பால் கொழுக்கட்டை செஞ்சு சாமிக்கு படைச்சிட்டு நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். செம்ம டேஸ்டியாக செம்ம சூப்பராக சாஃப்டாக இருக்கும். ஒரே ஒரு கொழுக்கட்டையை மட்டும் எடுத்து நான் அழுத்தி காமிக்கிறேன் பாருங்கள், அது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்றத நீங்களே தெரிஞ்சுக்கலாம். செம்ம சாஃப்டாக இருக்குல்ல. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்க போலவே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இந்த பால் கொழுக்கட்டை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுறீங்க. அப்படியே உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் தெரிஞ்சுங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த ரெசிபியை ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் ஸ்பெஷலான ரெசிபியோட நாளைக்கு மதியம் 3 மணிக்கு மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.